ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான எஜுகேஷன் வீடியோ. என்னென்னா, இனிமேல் உங்களுடைய கீபோர்டுக்கு பிஎஸ்ஆர், எஸ்என், எஸ்எக்ஸ் சீரிஸ் கீபோர்டுக்கு நீங்களே ஓன் ஆடியோ மல்டிபேட்ஸை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது ரொம்ப ஈஸியாக ப்ரொஃபஷ்னலாக நான் சொல்லி தரப்போகிறேன். ஸோ இந்த டைட்டிலே பார்த்தீங்கன்னா, க்ரியேட்டிங் ஆடியோ மல்டிபேட்ஸ் ஃபார் Yamaha Ranger கீபோர்ட்ஸ். ஒரு வேவ் ஃபைல் எடுத்து அந்த வேவ் ஃபைலை வந்து எப்படி ஒரு Yamaha எக்ஸ்பேன்ஷன் பேக்காக க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கும்போது, இந்த வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது, ஒரு ப்ரொஃபஷ்னல் குவாலிட்டியான ஒரு எக்ஸ்பேன்ஷன் பேக்கை வந்து உங்களால் வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ வாங்க நாம் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஆடியோ மல்டிபேனா என்னென்னா, ஒரு ரியல் வேவ் ஃபைலை வந்து ரியல் டைமில் உங்கள் கீபோர்டில் வந்து மல்டிபேடாக யூஸ் பண்ணி ப்ளே பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு 6/8 பீட் வந்து கீபோர்டில் இருக்கிற ஸ்லோ ராக்கை ப்ளே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. பட் உங்களுக்கு இந்தியன் டச் வேணும்னா மல்டிபேட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த 6/8க்கு வந்து நீங்கள் இந்தியன் டச் ஆட் பண்ணிக்கலாம். இந்தியன் டச் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டச் வேணாலும் எந்த ஜன்னலில் வேணாலும் நீங்கள் வந்து மல்டிபேட்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதற்கு தேவை பார்த்தீங்கன்னா, ஒரு வேவ் ஃபைல், ஒரு ஆடியோ லூப் தேவை நமக்கு. ஏன் இந்த ப்ராசஸில் க்ரியேட் பண்ணோம்னா, நீங்கள் நார்மல் வேவ் ஃபைலை வந்து உங்கள் கீபோர்டில் இம்போர்ட் பண்ணிங்கன்னா டெம்போ அதில் இருக்காது. ஸோ அதனோட ஓன் டெம்போவில் தான் இருக்குமே தவிர உங்கள் கீபோர்டோட டெம்போக்கு வந்து சிங்க் ஆகாது. ஓகேவா? ஸோ வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்பென்ஷன் பேக் க்ரியேட் பண்ணுற அளவுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இதுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் வேணும்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக Yamaha எக்ஸ்பென்ஷன் மேனேஜர் வேணும். அதுதான் வந்து நம்ம கீபோர்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் ஒன்லி வே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரெக்ஸ் கன்வெர்ட்டர்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேரோட பேர் பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள். ஸோ அந்த ப்ரொப்பலர் ஹெட் அப்படின்னு ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான சாஃப்ட்வேர். அதில் தான் அந்த ரெக்ஸ் ஃபைலை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா க்ரியேட் பண்ண போகிறோம். அதனுடைய லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் டைரெக்டாக போய் அந்த சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கரெக்டான டைமிங்கில் கரெக்டான பாரில் அந்த பீட்டில் நீங்கள் வேவ் ஃபைலை கட் பண்ணுறதுக்கான ஒரு ஆடியோ ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் இருந்தால் ஓகே. ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு ஸ்லைடுக்கு போவோம். ஒர்க் ஃப்ளோ வந்து நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேவ் ஃபைல் இருக்க போது அந்த வேவ் ஃபைலை வந்து நம்ம ரெக்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதாவது .rx2 கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதை வந்து Yamaha எக்ஸ்பென்ஷன் மேனேஜருக்குள்ளே இம்போர்ட் பண்ண போகிறோம். நீங்கள் இம்போர்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக Yamaha எக்ஸ்பென்ஷன் மேனேஜர் என்ன பண்ணோம்னா, அது வந்து ஸ்டைல் ஃபைலாக, மல்டிபேட் ஃபைலாக, வாய்ஸ் ஃபைலாக வந்து க்ரியேட் பண்ணிடும். ஸோ அதில் வந்து நம்ம மல்டிபேடை வந்து நம்ம மேக் பண்ணி நம்ம வந்து ஒரு எக்ஸ்பென்ஷன் பேக்கை எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம கீபோர்டுக்கு வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி வந்து நீங்கள் வேவ் ஃபைலை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுனா, சிம்பிள். என்னென்னா, உங்களுடைய வேவ் ஃபைலோட சாம்பிள் ரேட் பார்த்தீங்கன்னா 44 kHz இருக்கணும். டெப்த்து பார்த்தீங்கன்னா 16 பிட் இருக்கணும். ஏன்னா 8 பிட் இருந்தீங்கன்னா குவாலிட்டி இருக்காது. மோனோ ஸ்டூடியோ நீங்கள் அது பெருசாக தெரியாது. ஆனால் மோனோனா உங்களுக்கு கொஞ்சம் சைஸ் வந்து கம்மியாகும். ஓகேவா? ஸோ கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. டைமிங்கில் இருக்கான்னு, இடையில கிளிக்ஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. முக்கியமாக நான் திரும்ப எல்லா வீடியோலையும் சொல்கிறது, காப்பிரைட் ஆடியோ வந்து என்ன பண்ணாதீங்க, யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் உங்கள் சேனலுக்கு தான் வந்து ஸ்ட்ரைக் வரும். ஓகேவா? ஸோ ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா, அந்த வேவ் ஃபைலை வந்து ரெக்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஏன் ரெக்ஸாக கன்வெர்ட் பண்ணோம்னா, அந்த ரெக்ஸ் ஃபைலில் தான் வந்து டெம்போவோட இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும், பிபிஎம்மோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு வேவ் ஃபைலை வந்து உங்கள் கீபோர்டுக்குள்ளே இம்போர்ட் பண்ணிங்கன்னா பிபிஎம்மோட இன்ஃபர்மேஷன் வந்து இருக்காது. அதனோட சொந்த ஓன் பிபிஎம்ல ப்ளே ஆகுமே தவிர உங்கள் கீபோர்டோட டெம்போக்கு வந்து சிங்கே ஆகாது. ஸோ அதனால் இந்த ரெக்ஸ் ஃபைலில் வந்து என்ன இருக்குன்னா, அந்த ஒவ்வொரு வாய்ஸுக்கும் இடையில வந்து ஒரு ஸ்லைஸ் இருக்கும், அந்த பாயிண்ட் இருக்கும். அதனால் வந்து உங்கள் கீபோர்டோட மாஸ்டர் டெம்போக்கு வந்து அது கரெக்டாக வந்து சிங்க் ஆயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏன் ரெக்ஸ்னால் அதுதான் காரணம். ஸோ ரெக்ஸ் இல்லைனா ஒரே ஸ்பீடில் தான் வந்து உங்களோட வேவ் ஃபைல் வந்து ரன் ஆகும். ரெக்ஸ் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் எதிர்பார்க்குற டெம்போவில் கரெக்டாக வந்து அது ப்ளே ஆகும். ஓகேவா? கேட்க ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ அந்த ரெக்ஸ் ஃபைலை சேவ் பண்ண தூக்கி நம்ம Yamaha எக்ஸ்பென்ஷன் மேனேஜரில் இம்போர்ட் பண்ணும்போது அது ஒரு 3 வாய்ஸாக வந்து க்ரியேட் பண்ணும். ட்ரம் வாய்ஸு, ஸ்டைலு, மல்டிபேடு. ஸ்டைல் தேவை கிடையாது. ஸோ ட்ரம் வாய்ஸை டெலிட் பண்ணிடக்கூடாது. டெலிட் பண்ணிங்கன்னா மல்டிபேட் ரன் ஆகாது. ஸோ மல்டிபேடையும் ட்ரம் வாய்ஸையும் வச்சுட்டு தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம எக்ஸ்பென்ஷன் பேக்காக வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஓகேவா? இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட கீபோர்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரால் புரிதல். இப்போ வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா?